டிரைவரோட வாழ்க்கை பொதுவாக 100%ல் 80% பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவர் வேலைக்கு போனாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது. 20% தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அவங்க போவாங்க. அது எந்த டிரைவர்னா இருக்கட்டும், லாரி டிரைவர், பஸ் டிரைவர், எந்த டிரைவராக இருந்தாலும் சரி. எந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டு யாராலுமே யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த லாரி எனக்கு முன்னாடி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த லாரி ஏற்றிட்டு வந்த லோடு பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல். இந்த ஹெவி மெட்டல் அப்படின்றது சாதாரணமான மெட்டல் இல்லைங்க. ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பீஸ் மாதிரி இருக்குல்ல, அது நம்மளால் அசைக்க கூட முடியல, அந்த அளவு ஹெவி மெட்டல். இவ்வளோ பேர் இங்கே நின்றுட்டுருக்காங்கல்ல, ஏன் நின்றுட்டுருக்காங்கன்னா இந்த லாரி கவுந்ததுனால ஃபுல்லாக அந்த பாக்ஸ் மெட்டல்ஸ்லாம் வந்து ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுச்சு. அதனால் எந்த வண்டியுமே போக முடியல. இது அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு நடந்துச்சு. ஸோ பள்ளிகொண்டா டோலுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அதாவது எனக்கு முன்னாடி தான் இந்த லாரி போச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நான் இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். காட் கிரேஸ், யாருக்குமே எதுவுமே ஆகலை. ஸோ டிரைவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கரெக்டாக சர்வீஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைவேயில் அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு பக்கமாக டேர்ன் பண்ணி விட்டுருந்தாங்க. இவர் போனவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணார். பட் ஆனால் பிரேக் வந்து இந்த லோடோட வெயிட்னால பிரேக் வந்து பிடிக்கல. அது இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இண்டிகேஷன், அந்த டேஞ்சர் டேக் டைவர்ஷன் அப்படின்றது கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக தெரியாத அளவுக்கு வச்சுருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட், மேஜரான ஆக்சிடெண்ட் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ என்ஹெச்சில் இருக்கிறவங்க தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். எந்த ஒரு உயிர் சேதாரமும் ஏற்படாதனால பிரச்சனை இல்லை. ஸோ இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த லாரி வந்து கவுந்துடுச்சு, எனக்கு முன்னாடி தான் கவுந்துச்சு. அதுதான் என்னுடைய வண்டி. ஸோ பல்சரில் வந்திருந்தேன். நான் ஏன் 4 மணிக்கு போனேன் அப்படின்னா என்னோடய ஒய்ஃபை வந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் நான் ட்ரெயின் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ உடனே இந்த லாரி கவுந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை நான் நிற்க வச்சுட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். ஸோ டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுந்துட்டு இருந்தார். உள்ளேயே கண்ணாடிலாம் நொறுங்கிட்டு இருந்துச்சு. கண்ணாடியெல்லாம் கொஞ்சம் நான் தள்ளி விட்டு டிரைவரை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே எடுத்துட்டேன். ஸோ அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாரி இன்ஜின் ஆன்லேயே தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட உங்களுக்கு எதனா ஆச்சா, கை கால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, எதனா உடஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னோடனே இல்லை, எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாரு. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த லாரியை பார்த்தா முன்னாடி இருந்த அந்த 2 வீல் வந்து அப்படியே உடஞ்சி பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. உள்ளேருந்து ஆயில், பெட்ரோல் அதெல்லாம் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. உடனே நான் என்ன சொன்னேன், ஆனால் தயவுசெய்து வண்டியை மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆன்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே மறுபடியும் உள்ளே போயிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு என்ன இந்த இடத்துல புரியல அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு, எல்லாம் கிளம்புறதில் தான் குறியாக இருக்காங்க. ஸோ வந்து ஹெல்ப் பண்ணலாம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு யாருமே யோசிக்கல. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவசரத்தில் தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த அவசரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ட்டு யாருமே கொஞ்சம் கூட வந்து ஒரு அக்கறையே இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி இருக்காங்க. ஸோ பைக் வந்து நான் அந்த சைடில் விட்டுருந்தேன், அங்கே இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும்ன்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டேன். ஸோ பஸ்ஸு எல்லாமே வந்து போகிற மாதிரி கொஞ்சம் அந்த மெட்டல் பீஸ்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம். எல்லாம் எடுத்து ஓரம் போட்டோடனே சரியாயிடுச்சு. டிரைவர் பார்த்தீங்கன்னா அது இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் டிரைவர். இதோ இங்கே நின்றுட்டுருக்கார்ல, அவர் தான் டிரைவரு. ஸோ எதுவுமே ஆகலை. இந்த இடத்துல இருந்து அவரை கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் போகும்போது என்ஹெச்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா அங்கே ரிக்கவர் பண்ணலாம், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. லோடு வந்து இவ்வளோ அதிகமாக எதுக்கு ஏற்றுறாங்க, அவங்க தூக்கத்தை விட்டு எதுக்கு இப்படி ஓட்டுறாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது. இது நான் ஏன் மோஸ்ட்டாக போடுறேன், இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல எனக்கு எதுவுமே ஆகலை.
ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அங்க நிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம். ஆனா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்கேஸ் யோசிச்சு பாருங்க. நான் வந்து இந்த லாரிக்கு முன்னாடி போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்ல இந்த லாரிக்கு முன்னாடி ஒரு காரோ, இல்ல ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒண்ணு வந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பேரோட உயிர் அந்த இடத்துல போயிருக்கும். இந்த இடத்துல ரோட வந்து மெயின்டெயின் பண்றவங்க, இங்கெல்லாம் ரோட்ல வந்து வேலை நடக்குது அப்படின்னா, தயவுசெய்து லைட்டெல்லாம் வையுங்க. எதிர்ல வர்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல விசிபிள் இருக்காது. அவங்க வந்து நைட்ல தூக்க கலக்கத்துல ஓட்டுவாங்க. என்ன பிரச்சனையில வராங்கன்னு தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க இது மாரி பண்ணீங்க அப்படின்னா, எத்தனை பேரோட உயிர் வந்து இதனால பாதிக்கப்படுது? அந்த வண்டிக்கு எவ்வளோ செலவாகும்? உயிர் போயிருந்துச்சு அப்படின்னா, அந்த உயிர வந்து உங்களால திருப்பி தர முடியுமா? யாரும் வந்து ஒரு பொறுப்ப வந்து தான் தான் பண்ணோம் அப்படின்ற மாரி எடுத்துக்க மாட்றாங்க. அவங்கவங்க கேஷுவலா போயிட்டுருக்காங்க. லைஃப் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாமே ரொம்ப கஷ்டம் கைஸ். யாரும் யாருக்கும் உதவி பண்ற சிச்சுவேஷன்ல இல்ல. அத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெத்த வந்து நான் பார்த்துருக்கேன். நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன். 2012லேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் மெடிக்கல்ல. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ டெத்து பார்த்துருக்கேன். ஆனா இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ பயத்த வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு. எனக்கு எதனா ஆயிருந்துச்சு அப்படின்னா, என் ஃபேமிலிக்கு வந்து யார் வந்து ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது பள்ளிகொண்டால நடந்த இன்சிடென்ட். மேபி இத வந்து ரிகவர் பண்ணியிருக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். எல்லாரும் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுங்க. யாரையும் வந்து யாரும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு வண்டி ஓட்டுங்க. தேங்க் யூ.